Meenakshi College of Nursing, Mangadu and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post Basic BSc. வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை திடீரென உடைந்த சிமெண்ட் பலகை. தொட்டியில் கேட்ட அலறல் சத்தம். கதறி துடித்த குடும்பம். திருவள்ளூரில் சோகம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது அரியன்வாயில் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் வசந்த். 30 வயதான இவர் லாரி டிரைவராக வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி வள்ளி. இந்த தம்பதிக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ளன. இதில் லாரி டிரைவர் வசந்த் தனக்கு கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை மேம்படுத்தி வந்தார். இந்நிலையில் இவர்களுடைய மகள் கீர்த்தனாவுக்கு 2 வயதாகிறது. எப்போதும் துருதுருவென இருக்கும் கீர்த்தனாவை அவரது பெற்றோர் மிகுந்த பாசத்துடன் வளர்த்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி குழந்தை கீர்த்தனா தனது வீட்டுக்கு அருகே விளையாடி கொண்டிருந்தது. இதையடுத்து அந்த குழந்தை அங்கிருக்கும் மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் மூடப்பட்டிருக்கும் சிமெண்ட் பலகையின் மேல் ஓடியுள்ளது. அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென அந்த தொட்டி உடைந்து குழந்தை உள்ளே விழுந்துள்ளது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் உடனடியாக அங்கு ஓடி வந்தனர். இதையடுத்து அங்கிருந்தவர்களின் உதவியுடன் தொட்டியில் விழுந்த குழந்தையை மீட்டு மீஞ்சூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். ஆனால் அந்த சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லை. அங்கு ஒரு செவிலியர் மட்டும் இருந்த நிலையில் குழந்தைக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு உடனடியாக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளார்கள். அதே நேரம் அந்த சுகாதார நிலையத்தில் ஆம்புலன்ஸ் வசதி கூட இல்லாமல் இருந்துள்ளது. இத்தகைய சூழலில் அங்கு வந்த வசந்தின் உறவினர்கள் குழந்தையை ஆட்டோ மூலம் பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். ஒரு கணம் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த குழந்தையின் பெற்றோர் தங்களுடைய மகளை பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறினர். இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த மீஞ்சூர் காவல்துறையினர் குழந்தையின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அதே அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தை உயிரிழந்ததற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது வீட்டு அருகே விளையாடி கொண்டிருந்த 2 வயது பெண் குழந்தை திடீரென மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் திருவள்ளூரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்போ அவர் விழும்போது யாரும் இல்லை. கத்தனாடா பாப்பா கத்தனா. நல்லா பேசுவான். ஏன் பேச்சு வராது? தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.